ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மீஞ்சூர் அடுத்த காட்டூர் கிராமத்தில் இருக்கிற வைகுண்ட வாச பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோயில் குருக்கள் திரு பிரகாஷ் பட்டாச்சாரியார் அவர்கள் இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்கிறதுக்காக நமக்காக வந்திருக்காங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய. சார், உங்களோட பேர் சார்? காட்டூர் பிரகாஷ் பட்டாச்சாரியார். ஓகே சார், இந்த கோயிலோட வரலாறு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கோயில் வந்து இங்கே 3 பெருமாள் விசேஷம். இது வடகாஞ்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வடகாஞ்சி டிஸ்ட்ரிக்ட் தான் இது. இப்போ வந்து வடகாஞ்சியில் சோழர் காலத்தில் கட்டின கோயில் இது. சரிங்க சார். இங்கே மீஞ்சூரில் நின்றுன்னு இருக்கார், காட்டூரில் உட்காந்துன்னு இருக்கார், தேவதானத்தில் படுத்துன்னு இருக்கார். இங்கே 3 பெருமாள் விசேஷமாக இருக்காங்க. இந்த பெருமாள் என்ன விசேஷம்னா மேற்கு பார்த்து இருக்கிறது ஒரு விசேஷம். அது இல்லாமல் இது ஆதிசேஷன் மேலே 5 தலை நாகத்து மேலே உட்காந்துருக்காங்க. இங்கே ராகு கேத்து தோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பிரார்த்தனை நிறைவேறும். அது மாதிரி இங்கே நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணி தாயார் ஆண்டாள் உற்சவர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே பவித்ரோத்சவம், கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், கிருத்திகை தீப உற்சவம், வைகுண்ட ஏகாசி, சொர்க்கவாசல் வெகு விமர்சையாக நடக்கும். இங்கே ரொம்ப கிராண்டாக நடக்கும். சித்திரை மாதத்தில் புஷ்ப யாகம் நடக்கும். சித்திரை திருவோணத்தில் புஷ்ப யாகம் நடக்கும். புரட்டாசி சனிக்கிழமை 5 சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாக அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நல்லா கிராண்டாக நடக்கும். இங்கே 2 கால பூஜை நடக்குது. இங்கே லோக்கலில் இருக்குவாங்க உதவியால் இங்கே எல்லாம் நடந்துட்டுருக்கு. சரிங்க சார். இங்கே வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணால் கடன் தொல்லை இருக்கவங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணால் அபிஷேகம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. கல்யாண பிரார்த்தனை நிறைய சக்ஸஸ் ஆகி வருது. இங்கே பெருமாள் இங்கே விசேஷமாக உட்காந்துருக்கார். ஆதிசேஷன் வேலை சீதேவி புதவியோடு உட்காந்துருக்காரு. ஓகே சார். கிழக்கு மேற்கு பார்த்துருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கு இங்கே பெருமாள். ஓகே சார். அப்போ இன்னொன்று கேள்விப்பட்டேன் சார், இப்போ அந்த கோயிலேருந்து இந்த கோயில் வரைக்கும் அந்த ஹோல்ஸ் ஒன்று. ஆமாங்க, பெருமாள் சிவனும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. இங்க பெருமாள் இருக்கிற இடத்துல சிவனும், சிவன் இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்கிறதுனால இங்க அது ஒரு விசேஷம். அந்த காலத்துல சந்திப்பு உற்சவம் எல்லாம் பண்ணியிருந்தாங்களாம் பெரியவங்க காலத்துல. இன்னும் இனிமேல் ஃபியூச்சர் வரும் காலத்துல நாங்க பண்ணுவோம். சரி, பெருமாளான இடத்துல நடக்கும்னு எதிர்பார்க்கணும். சரி, ஓகே சார். இந்த கோயில் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையும் நாக சிலையும் இருக்குது. அது தொடர்ந்து இடது பக்கமாக வரும்பொழுது சக்கரத்தாழ்வார் சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வரும்பொழுது கருடரை சந்திச்சுட்டு உள்ளே வைகுண்ட வாச பெருமாளை பார்த்துட்டு வெளியே சுற்றிட்டு வரும்பொழுது அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோயில் அவ்வளோ நீட்டாக இருக்குது. சொர்க்கவாசலுடைய அந்த இது மட்டும் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலை சுற்றி செடிகள் மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற கோபுரத்திலேயே பார்க்கும்பொழுது பெருமாளுடைய அந்த நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சைன கோலம் எல்லாமே ஒவ்வொரு கோபுரத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. இந்த பக்கம் அடுத்த பக்கத்தில் சைன கோலத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம 3 பெருமாளையும் ஒரே நேரத்தில் பார்த்தா மாதிரி இருந்தது. இங்கே ராமருக்குன்னு தனி சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. அர்ச்சகரே சொல்லியிருப்பாங்க, சிவனும் பெருமாளும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிவனும் பெருமாளும் இருக்கிற அந்த நேர்கோட்டில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த கோயில் பக்கத்தில் இருக்க ராஜேஸ்வரி அம்மா வந்து நமக்காக இந்த கோயிலோட சிறப்பு பற்றி சொல்கிறாங்க. வாங்க கேட்கலாம். இந்த கோயில் வந்து அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதானது. இவர் வந்து நாகத்தின் மேலே உட்காந்துருக்காரு. 3 செவ்வாய்க்கிழமை இவருக்கு அபிஷேகம் பண்ணிதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அவருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து இங்கே பயனடைஞ்சிருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவ்வளோ விசேஷமாக செய்வாங்க. ஆடி மாதம் பவித்ர உற்சவம் ரொம்ப விசேஷமாக 3 நாள் தொடர்ந்து செய்வாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறவர் இவர், படுத்துன்னு இருக்கிறவர் காணியம்பாக்கம், நின்றுன்னு இருக்கிறவர் மீஞ்சூர். இவங்க 3 பேரையும் ஒரே நாளைக்கு பார்த்தா அவ்வளோ விசேஷம். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த கோயிலை பற்றி சொன்ன திரு பிரகாஷ் பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அம்மாளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி கோயிலை பற்றி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிலை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.